மிதுனம் ராசி ஜோதிட பிரியர்களே, சனி பயிற்சி பலன். அடுத்த 2.5 ஆண்டுகள் உங்களுக்கு வளம், மகிழ்ச்சி, காரிய வெற்றி. ஏன்னா தொழில்ஸ்தானத்தில் சனி பகவான். உண்மை, உழைப்பு, நேர்மை இதுக்கு பெயர் போனவங்க இப்போ அடுத்த 2.5 வருஷத்துக்கு நீங்கள் தான் வெற்றியாளர். என்ன ஒரு தொழில் செய்தாலும் சரி, அந்த தொழிலில் கண்ணும் கருத்துமாக உண்மையாக இருந்து நல்ல உழைப்பை போட்டு வாடிக்கையாளரை கவர்ந்து, சார் நான் நல்லா இருக்கேன் சார், படிப்படியாக முன்னேறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் தான் என்னது சனி பகவான் 10ல் வந்திருக்கார் அர்த்தம். இல்லை சார் நம்ம என்ன சார், நம்ம ஏதோ வியாபாரம் பார்க்கோம் சார், ஏக்கு சார் உண்மையாக இருக்கணும், ஏக்கு சார் உழைக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த 10ல் இருக்கிற சனி வேலை செய்யாது. எல்லா கிரகங்கள் வேலை செய்வோம். நம்ம வேலை செஞ்சால் ஒரு பலத்தை கூட்டுவார். அந்த பலம் இப்போ கிடைக்கும். இப்போது நம்ம இப்போ நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். படித்து அடுத்தால வேலைக்கு போகணுங்கிறவர்கள் கேம்பஸ் இன்டர்வியூவில் பக்காவாக வேலை கிடைக்கும். இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும். இல்லை வேலையே கிடைக்கல சார், நான் வெளியில் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10 கம்பெனியில் தேடுங்க, சூப்பராக ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கும். அது எப்படிப்பட்ட கம்பெனியாக இருந்தாலும் உள்ளே என்ட்ராயிருங்க. அப்படி என்ட்ராயிட்டீங்க, உங்கள் உழைப்பை காமிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் படிப்படியாக அதில் வந்து நல்ல வேலையில் ப்ரொமோஷன்லாம் சூப்பராக வாங்கிடுவீங்க. சம்பள உயர்வு, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம்மு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். இது ஒரு வளமான காலகட்டம் சார். வேலை, அரசு வேலை முயற்சி எடுக்கலாம், வெளிநாட்டு வேலை முயற்சி எடுக்கலாம். இல்லை சார் நான் ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ண போகிறேன், தைரியமாக அந்த முயற்சிகளை எடுக்கலாம். தொழில், வேலை வாய்ப்பு விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் அனுகூலமாகக்கூடிய காலம். நீங்கள் அப்படி ஒரு பலத்தை நீங்கள் கூட்ட நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல சம்பாத்தியம் பண்ணுவோம். அப்போ சம்பாத்தியம்னு ஒன்று வந்துட்டுனா என்ன சார் கவலைப்படணும் மிதுனராசிக்காரங்க. அடுத்து என்ன, நல்ல வரன் கிடைக்கும், நல்ல பெண் கிடைக்கும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், அப்போ திருமணம் தானே. அப்போது அப்படிப்பட்ட ஒரு திருமண கால விஷயத்துக்குள்ளே நம்ம இது பண்ணலாம். கணவன் மனைவியுடைய சந்தோஷம் இருக்கும், நிறைய சுற்றுலா போகலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஒரு அடுத்தால இடம் வாங்கிட்டு அடுத்தால வீடு கட்டணும், ஒரு லோன் போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தொழிலும் வேலையும் அதுக்கு உண்டான பே ஸ்லிப் கரெக்டாக இருக்கும். ஏன்னா தொழில்ஸ்தானம் நல்லா இருக்குல்ல. அப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம், கண்டிப்பாக ஒரு லோனை போட்டு இடத்த அற்புதமாக கட்டலாம். அப்போ அதை கட்டும்போது நமக்கு அந்த லோனுகளை வந்து இந்த 2.5 வருஷத்தில் எவ்வளோ அடைக்க முடியுமோ நீங்கள் அடைச்சிங்க அப்படின்னா மறு லோன் கூட அடுத்த லோன்கள் வாங்கிடலாம். சார் ரொம்ப காலகட்டம் இல்லை சார், நம்ம அதுக்கு தகுந்த மெதுவாக கட்டுவோம் சார், நம்ம பணம் அடுத்தவன்ட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸு வந்து சனி பகவான்கள் ஆகாது. சனி வந்து நேர்மை தான், புரிஞ்சுக்கிட்டலாம். இப்போ எங்களை மாதிரி ஒரு ஜோசியர் இருக்கிறாங்க, எங்கள் தொழிலில் இப்போ நேர்மையை காமிச்சா சார் இந்த ஜாதகத்துக்கு இது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லணும். சும்மா பரிகாரம் சொல்லி ஏமாத்திடக்கூடாது, புரிஞ்சுக்கலாம். நடக்காத ஜாதகத்துக்கு நடக்கும்னு சொல்லி இந்த சாமியை கும்பிடு, அந்த சாமியை கும்பிடு, நடந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம ஏமாத்திடக்கூடாது. இறை பலன் நமக்கு எல்லாத்துக்கும் உண்டு. ஆனால் ஜோதிடத்தில் உங்களுடைய கர்மா என்ன அப்படின்னு உண்மையை சொன்னாச்சு அப்படின்னா அவங்க நம்மளை கொஞ்சம் அந்த நேரத்தில் கொஞ்சம் மனது கஷ்டப்பட்டு போய் இது பண்ணி போனாலும் திரும்பி நம்மகிட்ட தான் வருவாங்க. இதுதான் உண்மைக்கு மெதுவாக சான்றிதழ் கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான உழைப்பை நீங்கள் அழகாக கொடுக்கலாம். அடுத்தால ஒரு வாகனம் வாங்கணும், நமக்கு தேவை, அற்புதம் வாங்கிக்கலாம். அந்த தேவையான வாகனம் உங்கள் தொழிற்சாலைக்கு வேணும் சார், நமக்கு இந்த மாதிரி ஒரு வாகனம் வேணும், நம்ம ஒரு தொழிற்சாலைக்கு இது பண்ணணும், நம்ம வந்து வெளியில் போய் பிஸ்னஸ் பண்ணக்கூடியது, அதுக்கு வாகனம் வாங்கணும். அல்லது ஒரு தொழிற்சாலைக்கு நமக்கு வந்து பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, பெரிய பெரிய மிஷினரிஸு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா சூப்பராக வாங்கலாம். சிலருக்கு வந்து வாகனங்களால் தொழில் செய்யக்கூடிய இருக்காங்க. இன்றைக்கி ஆட்டோ, வேனு, காரு, பஸ்ஸு இந்த மாதிரி வாகனங்கள், இன்றைக்கி பிளைன் கூட சொந்தமாக வாங்கி தொழில் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க, கப்பல் வாங்கி தொழில் பண்ணக்கூடியவங்க, போட்டு வாங்கி தொழில் பண்ணக்கூடியவங்க. இவங்கெல்லாம் இந்த தொழில்ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது மிதுன ராசிக்காரங்க சூப்பராக வளர்ச்சி அடைவாங்க சொல்லலாம். ஃபிஷரிஸு, என்ன சொல்கிற, கப்பல் தொழில் பார்க்குறவங்க, படகு தொழில் பார்க்குறவங்க, போட்டு தொழில் பார்க்க, கடலுக்கு போகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டம் வந்துடுச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். அதனால் இது வந்து நமக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றகரமான ஒரு காலம் அப்படிங்கிறது தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. தொழில் வளம், வேலைவாய்ப்பு வளம் நல்லா இருந்ததுன்னா ரொம்ப சொல்கிறாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்யாணம் முடிப்பு போல நீங்கள் ஒரு டாக்டராக இருந்தீங்கன்னா அந்த பொண்ணு டாக்டராக இருப்பாங்க, இன்ஜினியர் இருந்தால் அவங்களும் அந்த இன்ஜினியர் இருப்பாங்க, லாயராக இருந்தால் இருப்பாங்க, நம்ம ஒரு ஜோசியராக இருந்தால் அவங்களும் ஜோசியராக இருக்கக்கூடிய அமைப்போம். அந்த அளவுக்கு 2 பேரும் ஒரே துறையிலேருந்து சைன் பண்ணக்கூடியது, நல்லா சம்பாத்தியம் பண்ணக்கூடியது, நல்லா சேர்க்கக்கூடியது, பின்னால் பிள்ளைகளுக்கு நல்லா சேர்த்து வச்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இந்த சனி பகவான் நல்லா இருக்கும்போது நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழில் ஸ்தாபனத்துக்கு நம்ம செல்லும் முன்னால் கண்டிப்பாக போய் விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு போங்க.
உங்கள் குலதெய்வத்தை சனிக்கிழமை கும்பிடுங்க. வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நன்றி. தெய்வீக மாரிமுத்து. 98 42 52 16 69. என்னுடைய செல் நம்பர். இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை, தூத்துக்குடி, பெங்களூரில் சந்திக்கலாம். அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கலாம்னு நினச்சிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், நேம் பதிவிடுங்க. அதற்கு பிறகு நான் டைம் தர்றேன். அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். நன்றி. தெய்வீக மாரிமுத்து.